இப்படி ஒரு மிஸ்டேக்கை எந்த ஹோம் பேக்கருமே பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு மிஸ்டேக் தான் நான் பண்ணியிருந்தேன். எவ்வளோ வீடியோஸ் வந்து நெறைய பேர் வந்து இது கேக் டேமேஜ் ஆயிடுச்சு, இல்ல அப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆச்சு நெறைய பேர் போட்டு பார்த்துருக்கேன். பட் நான் தான் ஃபர்ஸ்ட்டு டைம், ஃபர்ஸ்ட் ஆள்னு நெனைக்கிறேன். இந்த மாரி ஒரு மிஸ்டேக்க பண்ணி போட்டுருக்கிறது YouTubeல. கடைசியில தெரியும் உங்களுக்கு அது என்ன மிஸ்டேக் அப்படின்ட்டு. இந்த பர்த்டே ஆர்டர் பார்த்தீங்கன்னா, வந்ததுலேருந்தே எனக்கு ஒரே கன்ஃப்யூஷன் தான். ஃபர்ஸ்ட்டு வந்து 2nd அன்னைக்கு பர்த்டே. ஸோ அன்னைக்கு வந்து ஈவினிங் ஒரு 8:00 வந்து கேக் டெலிவரி குடுத்துருங்க அப்படின்னாங்க. ஓகே ஆர்டர்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். 1 கேஜி அப்புறம் ஒரு மேலே வந்து ஒரு 1/2 கேஜி வந்து ரசமலாய், கீழே ஸ்ட்ராபெர்ரி குடுத்துருந்தாங்க. அப்புறம் மறுபடியும் ஒரு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அன்னைக்கே குடுத்துருங்க செலிப்ரேஷன் வச்சிருக்கோம் அப்படின்ட்டாங்க. சரி அதுக்கும் வந்து ஓகேப்பா நான் செஞ்சுடுறேன் அப்படின்ட்டேன். பர்த்டே அந்த ஃபர்ஸ்ட் அன்னைக்கு அதுக்கு மொத நாள் கரெக்ட்டா எனக்கு நைட்டு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஒரு நைட் கூட இல்ல ஒரு ஈவினிங் டைமில ஒரு 5:00 அந்த மாரி டைமில, இந்த மாதிரி எனக்கு வந்து அத வந்து 1 கேஜியா மாத்த முடியுமா ரசமலாய் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. நான் அப்போ வந்து செஞ்சு முடிச்சுட்டேன் ஆக்சுவலி. கேக் பேஸ் வரைக்கும் செஞ்சுட்டேன். செஞ்சு நான் எப்பயுமே வந்து ஒரு நாள் முன்னாடியே செஞ்சு வச்சுருவேன். ஏன்னா வந்து இங்க வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும். கரண்ட் ஆஃப் இருக்கும். அந்த டைம் ரெய்னி சீசன்றதுனால எப்போ வேணா கரண்ட் ஆஃப் ஆகும். அதனால எப்பயுமே வந்து பேஸ் மட்டும் செஞ்சு நான் நைட்டே வச்சுருவேன். எந்த ஆர்டரா இருந்தாலும். ஸோ நான் செஞ்சு வச்சுட்டேன்ப்பா அப்படின்னோனே, சரி அப்போ நீங்க வந்து ஒரு 1 1/2 கிலோ வந்து தனியா செஞ்சுருங்க. நான் வந்து 3 லேயரா செஞ்சு தரேன் அப்படின்னேன். சரி ஓகே 1 1/2 கிலோ வந்து தனியா செஞ்சுருங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி அதுவும் ஓகேன்னு சொல்லிட்டு நானு மறுபடியும் தனியா ஒரு 1 1/2 கிலோ செஞ்சுட்டேன். இது ஃபர்ஸ்ட் டைம் ரசமலாய்ன்றதுனால வந்து ஓகே ரசமலாய் வந்து நம்ம முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடலாம். அதில எதனா நம்ம சொதப்பிடக்கூடாது காலையில அப்படின்னு நைட்டே நான் வந்து ரசமலாய் செஞ்சு வச்சுட்டேன். ஸோ எல்லாமே வெல் ப்ரிப்பேர்டா நைட்டே நம்ம எல்லாமே பண்ணியாச்சு. சாக்லேட் மோல்டு போட வேண்டியது இருந்து. ஸோ அதுவும் வந்து சாக்லேட்ஸ்லாம் போட்டு எல்லாமே ரெடியா வச்சுட்டேன். நேம்லேருந்து எல்லாமே பண்ணிட்டேன். பண்ணிட்டு காலையில எழுந்ததுமே வந்து கடகடன்னு ஐசிங் பண்ணலான்னு சொல்லிட்டு கடகடன்னு எப்பயும் போல கேஷுவலா ஐசிங் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி ரசமலாயும் சூப்பரா வந்திருந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரே ஒரு பீஸ் மட்டும் நான் எடுத்து சாப்பிட்டு பார்த்துருந்தேன். ஃபர்ஸ்ட்டு நம்ம சாப்பிட்டுருந்தோம். அதனால சாப்பிட்டு பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறமேட்டா பார்த்தீங்கன்னா வந்து ஐசிங்லாம் பண்ணி முடிச்சுட்டு எடுத்துகிட்டு போயிட்டு நான் ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுட்டேன். எங்கள் வீட்டில் 2 ஃப்ரிட்ஜ் இருக்குது. ஒன்று வந்து பேக்கிங்க்கு அண்ட் இன்னொன்று வந்து நார்மல் ஹோம் யூஸ்க்காக வச்சுருக்கோம். அதில் ஒரு ஃப்ரிட்ஜில் எடுத்துகிட்டு போயிட்டு நான் அந்த கேக்கை வந்து உள்ளே வச்சுட்டேன். வச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 ஹார்ஸ் கிட்ட மேலே ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நான் கேஷுவலாக வீட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து எதார்ச்சியமா இன்னொரு ஃப்ரிட்ஜ் திறந்தேன். வீட்டில் ஏதோ எடுக்கலான்னு சொல்லிட்டு பார்த்தேன்னா, அதில ஒரு கேக் இருக்குது. என்ன இந்த கேக் இருக்குது அப்படின்ட்டு. அப்புறம் தான் ஞாபகம் வருது ஆக்சுவலி ஒரு லேயர் ஆஃப் கேக்கே நான் மிஸ் பண்ணி ஐசிங் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த கேக் எடுத்து இந்த கேக் மேல எப்படி வைக்கிறதுன்னு சுத்தமா ஐடியா இல்ல. வந்ததே என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன். அவங்க வந்து சொன்னாங்க, "எப்பா நீ 2 கேஜிலாம் ஸ்டாக் பண்ணியிருக்கல்ல, இது 1 1/2 தானே" அப்படின்னாங்க. "இல்ல 2 கேஜி ஸ்டாக் பண்றது வேற, 2 டயர ஸ்டாக் பண்றது வேற. எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியல" அப்படின்னேன். "இல்ல கண்டிப்பா நான் ஹெல்ப் பண்றேன். நம்ம எப்படியாச்சும் பண்ணிரலாம்" அப்படின்னாங்க. பார்ட் 2 பாருங்க. அப்பதான் நாங்க எப்படி ஸ்டாக் பண்ணியிருக்கோம்னு தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்.